போன எபிசோட்ல ஜீனிக்கு ஆல்ரெடி இந்த இடத்துக்கு வந்த மாதிரி ஒரு ஞாபகம் வந்திருக்கும். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது நான்டி வாய்ஸ் ஓவர். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். அந்த மாதிரி பழைய ஞாபகங்கள்லாம் ஜீனிக்கு இப்ப வருது. இதே இடத்துல ஜீனி முன்ஜென்மத்துல உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கு சகிட்டு கிட்ட. அந்த பொண்ணு கடைசி ஆசையா எனக்கும் அவளுக்கு தண்டனை கிடைக்கணும்னு சொல்லி சொன்னா. ஆனா 20 வருஷமா நான் நல்லா தான் இருக்கேன், எனக்கு எந்த விதமான தண்டனையும் இதுவரையும் கிடைச்சதே இல்லையே. அப்புறம் மறுநாள் காலையில ஆகுது, ஒரு மார்க்கெட் சைடு வந்து ஜீனி போகுது. பார்த்தா அந்த இடத்துல கயாங் வந்து மறுஜென்மம் எடுத்திருந்திருக்கா. அவளை பார்த்தோன்னே ஜீனிக்கு ஆர்வம் தாங்க முடியல. நீ தான் அப்பயே செத்து போயிட்டியே, நீ எப்படி மறுபடியும் உயிரோட இருக்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அவ காயமெல்லாம் அப்படியே தான் இருக்கு. அவளுக்கு அடுத்த ஒரு ஜென்மம் கிடைச்சிருக்கு அப்படிங்கறத இப்பதான் ஜீனி தெரிஞ்சுக்குது. அவ அந்த இடத்துல பேரிச்சம்பழம் எல்லாத்தையும் வித்துட்டு இருக்கா. அவளை காலை தடுக்கி விட்டு பேரிச்சம்பழத்தையும் கீழே விழுக வச்சிடறான். அதுக்கான கொஞ்சம் காசையும் அவளுக்கு கொடுத்து அவகிட்ட பேச ஆரம்பிக்கிறான் ஜீனி. அப்புறம் நைட் ஆகுது, வித்து போன பேரிச்சம்பழம் போக மிச்சத்தை வந்து அங்க இருக்கிறவங்களுக்கு எல்லாம் பிச்சை போட்டுட்டு இருக்கா அவ வந்து. அதுக்கப்புறம் கயாங் வந்து ஒரு இடத்துல வேலை பார்த்துட்டு இருக்கா. அந்த இடத்துக்கு ஜீனி வந்து என்னால ஆர்வம் தாங்க முடியல, 3 ஆசையுமே சுயநலம் இல்லாம கேட்ட ஒரு பொண்ணு இன்னமும் உயிரோட இருக்கா அப்படிங்கறத, நீ உயிரோட இருக்கிறதுனாலதான் 20 வருஷமா எனக்கு எந்த ஒரு எஜமானருமே கிடைக்க, யாரோட ஆசையும் மனசையும் என்னால கெடுக்க முடியல, அதனால நீயே எனக்கு மறுபடியும் எஜமானனா வந்துரு ஜீனி சொல்லிட்டு இருக்கு. ஆனா அவளுக்கு எதுவுமே புரியவே இல்ல. உடனே ஜீனி சொல்றான், எதுக்கு நீ இப்படி வந்து நல்லவ மாதிரி இப்படி வேஷம் போட்டுட்டு இருக்க, நீ என்கிட்ட அப்படி நடிக்கணுங்கிற அவசியம் இல்ல, உன்னோட நிஜமான ஒரு கேரக்டரை என்கிட்ட காமி அப்படின்னு சொல்லி கேக்குறான். உடனே அவர் வந்துட்டு, நீங்க என்ன சொல்றீங்கன்னே எனக்கு புரியவே இல்லை அப்படின்னு சொல்லவும், ஜீனி இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவ பின்னாடியே போறான். அவ வந்து ஒட்டகம் வாங்கணும்னு சொல்லிட்டு ஒரு சந்தைக்கு வந்திருக்கான். அங்க ஒருத்தன் வந்து ஒட்டகம் வாங்க வந்திருக்கீங்களான்னு அவளை கூட்டிட்டு போய் அடிச்சு அவளோட காசு எல்லாத்தையும் புடுங்கிடுறான். அந்நேரம் ஜீனி வந்து அந்த காசை புடுங்கினோட இதயத்தை எடுத்தோடனே அவ பார்த்து ரொம்ப பயந்து போயிடுறா கயா. உடனே ஜீனியை பார்த்து, நீ ஒரு சைத்தான் தான், உண்மையிலேயே நான் உன்னை பார்த்துருந்துருக்கவே கூடாது, ஒரு பேரிச்சம்பழத்துக்கு நீ இவ்வளவு காசு கொடுக்கும் போதே நான் யோசிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி பயந்து அங்க இருந்து ஓடி போயிடுறா. இனிமே என்னைய பார்க்காத அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் நைட் ஆகுது, அவளை சமாதானப்படுத்தலாம்னு சொல்லிட்டு அவ இடத்துக்கு வந்திருக்கான். அந்த தங்க காசை உரிமையாளர்கிட்டயே கொடுத்துட்டேன், அது போக அவன் அந்த கொள்ளைக்காரன் வந்து சாக வேண்டியவன் தான், மித்தவங்க எல்லாம் சந்தோஷப்படுவாங்க அப்படின்னு என்னென்னமோ பேசி பாக்குறான் அவனும். அப்புறம் அவன் சொல்றான், உன்னை நான் அந்த கோரியோவுக்கு கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லி அவ டக்குன்னு எந்திரிச்சிடறான். நான் மறுபடியும் ஒட்டகம் வாங்குறதுக்கு காசு சேர்க்கிறேன், நீ என்னைய கூட்டிட்டு போ, நம்ம 2 பேரும் சேர்ந்தே அதை பண்ணலாம் அப்படின்னு சொல்றான். ஜீனிக்கு அப்படியே அவன் மேல ஒரு காதல் ஏற்படுது. ஜீனிக்கு எதுவும் நெஞ்செல்லாம் என்னமோ பண்ணுது. அதுக்கப்புறம் அவ சொல்றா, நான் முன்ஜென்மத்துல இருந்து செத்து பொழைச்சு வந்திருக்கேன், அந்த உலகத்துல வாழ்றதுக்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்கும் அப்படின்னு அவ சொல்றா. அதுக்கப்புறம் ஜீனி அவளையே ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறான். அவ எங்க போறாளோ அங்கெல்லாம் ஜீனி நிக்கிறான். டயாங் அங்கதான் அங்க இருக்கிற சின்ன பிள்ளைங்களுக்கும் வயசானவங்களுக்கும் ஹெல்ப் பண்ணுவான் போல. அந்த மாதிரிதான் கலித் அப்படின்னு அவனுக்கு ஹெல்ப் பண்றா. அப்பதான் ஜீனி வந்து சொல்லுது, நீ வந்து ஒரு மனுஷனுக்கும் ஜீனிக்கும் பிறந்தவன், பாதி மனுஷன் பாதி ஜீனி, பாதி உடல் வந்து உனக்கு ரொம்ப நோய்வாய்ப்பட்டு நீ ரொம்பவே கஷ்டப்படுற அப்படின்னு சொல்லி அதெல்லாம் சொல்லி அவங்க பேசிட்டு இருக்காங்க. அந்த சின்ன பையன் கலித் வந்து கேக்குறான், இந்த மாதிரி நீங்க தானே இப்ளீஸ், எல்லாத்துக்கும் தலைவனே நீங்க தான், நீங்க நினைச்சா என்னோட இந்த நோயை உங்களால குணப்படுத்த முடியும், ப்ளீஸ் இந்த போர்வையை நீங்க வச்சுக்கிட்டு, இது வந்து ஆன்மாவை கட்டுப்படுத்தக்கூடியது, இதை நீங்க வச்சுக்கோங்க, அதுக்கு பதிலா எனக்கு வந்து இதை சரிப்படுத்தி கொடுங்க அப்படின்னு சொல்லி அவன் கேக்குறான். ஆனா இப்ளீஸ் வந்து அப்ப இரக்கமே இல்லாதவனா தானே இருந்தான். அதனால அவன் சொல்றான், என்னதான் நீ சொந்தக்காரனா இருந்தா கூட உனக்காக என்னால இதை பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கயாங்க கூட்டிட்டு கிளம்பிடுறான். அதனால இந்த பையன் ஒரு மாதிரி அவனை பார்த்துட்டே இருக்கான். கயாங் உட்காந்து ஒரு ட்ரெஸ்ஸை தச்சிட்டு இருக்கா. நேரம் ஜீனி வந்து, இந்த இருட்டுல தூங்காம இதை உட்காந்து எதுக்கு தச்சுக்கிட்டு இருக்க, சரி வா இதை தைக்கிறதுக்கு நான் உன்னை ஒரு இடத்துக்கு கூட்டு போறேன்னு சொல்லிட்டு அப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் அவளை வந்து லேம்புக்குள்ள அவன் கூட்டிட்டு வரான். அதை பார்த்தோன்னே அவ வந்து கோரியோல இதை விட பெரிய பெரிய அரண்மனை எல்லாம் இருக்கு அப்படின்னு பேசுறா. அவ பேசுறது எல்லாத்தையும் வந்து அவன் ரசிச்சு கேட்டுட்டே இருக்கான். 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படியே ஏஞ்சல் வந்து ஒருத்தங்கிட்ட இருந்து உயிர் எடுக்கிறதுக்காக வந்திருக்கான் அந்த ஜென்மத்துல. அப்ப கூட இந்த இப்ளிஸ் வந்து அவன் கிட்ட இருந்து ஒரு ரெக்கையை எடுத்துட்டு வந்து அந்த லேம்ப் ஃபுல்லா எழுதுனதே வந்து இந்த ஜீனி தான் போல. கயாங்கும் ஜீனியும் ஒரு இடத்துல உட்காந்து அந்த ஷெல் எல்லாம் பிரிச்சு பிரிச்சு பார்த்துட்டு இருக்காங்க. அப்பதான் ஜீனிக்கு 20 வருஷம் கழிச்சு ஒரு புது எஜமான் கிடைச்சிருக்காங்க. யாருன்னு சொல்லி பார்க்கலான்னு போறான். முன் ஜென்மத்துல அவளை ஒருத்தன் அடிமைப்படுத்தி கூட்டிட்டு வந்திருப்பான். அவன் இன்னமும் மிச்சம் இருந்திருக்கான். அவன் தான் இப்ப வந்து ஜீனிக்கு வந்து புது எஜமானனா மாறி இருக்கான். அவனோட முதல் ஆசையா நான் தான் வந்து உலகத்திலேயே பெரிய பணக்காரனா இருக்கணும்னு கேட்டிருக்கான். அவனோட முதல் ஆசையை நிறைவேற்றிட்டான். அடுத்து 2வது ஆசையை கேட்கிறான், இந்த மாதிரி என்னை எப்படிலாம் தாழ்வா எல்லாரும் பார்த்தாங்களோ அவங்க எல்லாம் செத்து போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. இதை கேட்ட உடனே ஜீனி சிரிக்குது. உன்னோட 2வது ஆசையும் நீ கேட்ட மாதிரி நடந்துருச்சு அப்படின்னு சொல்லி ஜீனி அந்த வார்த்தையும் கொடுத்துருது. இன்னும் ஒரே ஒரு ஆசை தான் மிச்சம் இருக்கு. கயாங் வந்து மார்க்கெட்ல பேரிச்சம்பழம் வித்துட்டு இருக்கா. அந்நேரம் அவன் வர்றான். வந்து, நீ தானே அன்னைக்கு என் மேல பாவப்பட்டு பேரிச்சம்பழம் கொடுத்த, சரி ஓகே,
உனக்கு என்ன வேணும்னு இப்ப சொல்லு. நீ என்ன கேட்டாலும் என்னால இப்ப குடுக்க முடியும். ஜீனிக்கு இப்ப புது எஜமானனா இருக்கான்ல, அவன் வந்து கயாங்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கான். கயாங் சொல்றான், "எனக்கு அந்த மாரி எதுவுமே வேண்டாம்." அதுக்கப்புறம் நைட் ஆகுது. அவ தச்ச ட்ரெஸ்ஸையும் போட்டு பார்த்துட்டு இருக்கா. அப்ப வந்து சொல்றா, "இந்த மாதிரி உனக்கு புது எஜமான் கிடைச்சதுனால உன்னால என் கூட வர முடியாதுல்ல." அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே 3வது ஆசைய கேட்கறதுக்கு அவன் ரெடி ஆயிட்டான் போல. சரி அவர் 3வது ஆசைய கேட்டுருவாரு. நம்ம 2 பேரும் சேர்ந்து கோரியாக்கு போய் அங்க இருக்க அழகெல்லாம் சேர்ந்து ரசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் முடிவு பண்றாங்க. அவனோட 3வது ஆசையா என்ன கேட்கிறான்னா, அந்த பொண்ணு வந்து உனக்கு என்ன வேணும்னு கேட்டதையே அவ மறுத்துட்டா. கண்டிப்பா அந்த பொண்ணு கடைசி வரைக்கும் என் கூட தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லியும், அதையும் ஜீனி வந்து நிறைவேத்துது. சரி அந்த பொண்ணு யாருன்னு தான் பார்க்கலான்னு சொல்லிட்டு அவன் திரும்பி பார்க்கறான். பார்த்தா அது கயாங்கு. அத பார்த்தோனே அவனுக்கு மனசெல்லாம் நொறுங்கி போயிருச்சு. அப்புறம் அங்க இருக்கிற எல்லாரையும் வச்சு கயாங்க வந்து மண்டியிட சொல்லி அந்த புது எஜமான் சொல்றான். அத கேட்ட உடனே அங்க இருக்கிற எல்லாரையும் ஜீனி போட்டு அடிக்குது. அதுக்குள்ள என்னடான்னு பார்த்தா ஜீனியோட கால்ல ஒரு மந்திர கயிறை கட்டிடுறான். யாருன்னு சொல்லி திரும்பி பார்த்தா அந்த நோய்வாய்ப்பட்டிருந்தான்ல அந்த பையன், அவன் வந்து நீண்ட நாள் ஆயுளோட இருக்கிற அந்த பையனோட உடம்புக்குள்ள போனதுனால இப்ப வந்து ஜீனியை பழி வாங்கணும்னு சொல்லிட்டு அந்த போர்வையோட கயிறை வச்சு ஜீனி காலை கட்டிடுறான். மந்திரத்து மேல எந்த ஒரு யூஸும் கிடையாதுன்னு சொல்லி அன்னைக்கு நீ அவமானப்படுத்தினல பாத்தியா, அதை வச்சே இப்போ உன்னை நான் வந்து கெட்டி போட்டுட்டேன் அப்படிங்கிற மாதிரி அந்த சின்ன பையன் பேசிட்டு இருக்கான். அந்த சின்ன பையன் சொல்றான், அந்த சாத்தானும் இந்த பொண்ணும் லவ் பண்றாங்க அப்படின்னு சொல்லியே அந்த புது எஜமானனுக்கு ரொம்பவே கோவம் வந்துருது. அதனால இவளை பிடிங்க, இவ எனக்காக இந்த இடத்துக்கு வரல, இவனுக்காக தான் வந்திருக்கா அப்படின்னு சொல்லி அவளை கத்திய வச்சு குத்திடுறான். அவளை குத்துனதுக்கு அப்புறம் ஜீனி அவளை பார்த்து ரொம்பவே அழுகுறான். உன்னை நான் எப்படியாவது காப்பாத்தாம விட மாட்டேன்னு சொல்லிட்டு அங்க கூட்டத்துல இருக்கவங்கள பார்த்து விளக்க கொடுக்குறான். இந்த விளக்க எடுத்து யாருனாலும் தேய்ங்க, ஆனா ஆசையா இந்த பொண்ணை காப்பாத்தணும்னு கேளுங்க. மிச்சம் இருக்கிற 2வது ஆசையும் 3வது ஆசையும் நீங்க என்ன சொன்னாலும் நான் உங்களுக்காக பண்றேன் அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டே ஜீனி சொல்லுது. அங்க கூட்டத்துல இருக்க ஒருத்தன் வந்து அந்த விளக்க எடுத்து தேய்க்கிறான். ஆசையா அவளை காப்பாத்துறத கேட்பான்னு பார்த்தா எனக்கு இந்த உலகத்திலேயே ரொம்ப செல்வந்தர் ஆகணும்னு கேக்குறான். சரி 2வது ஆசையாவது அவளுக்காக கேட்பான்னு பார்த்தா அவ அங்க செத்துக்கிட்டே இருக்கா. அப்ப ஜீனி வந்து அழுதுகிட்டே சொல்லுது, ப்ளீஸ் இந்த ஆசையாவது இவளுக்காக கேளு அப்படின்னு சொல்லி. ஆனா அங்க இருக்கிறவன் அந்த காதுலயே வாங்கவே இல்லை. அவன் எனக்கு வந்து இன்னும் தங்கம் நிறைய வேணும்னு கேட்டு தங்கத்தையே கேக்குறான். 3வது ஆசையா கூட அவளுக்காக கேட்காம இன்னும் இந்த நகரத்தையே தங்கமா மாத்திடு அப்படின்னு சொல்லி கேட்கையும் அப்படியே தங்க மழை பொழியுது. இங்க பார்த்தா கயாங்க அப்படியே செத்து போயிட்டா. அவ தொட்டோனே அந்த கயர் கூட அறுந்து போயிருச்சு. அவ செத்து போன சோகத்தை வந்து ஜீனியால தாங்கிக்கவே முடியல. ரொம்ப கதறி கதறி அழுகுது. அவனை குத்துனான்ல, அவனை போய் கூட கொன்றுது. அதுக்கப்புறமும் ஜீனியால வந்து அவனோட கோவத்தை கட்டுப்படுத்த முடியல. ஏன்னா இந்த மக்கள் எல்லாரும் சேர்ந்துதான் அவளை கொன்னுட்டாங்க. நினைச்சிருந்தா அவளை காப்பாத்தி இருக்கலாம். அந்த இடத்தையே தங்கத்தால அந்த நகரத்தையே மூழ்கடிச்சு அங்க இருக்கிற எல்லாரையுமே சாகடிச்சிடுறான். அவனை கொன்னதுக்கு அப்புறம் அவளை தூக்கிட்டு அந்த இடத்த விட்டு நடக்கிறான். அப்படியே ஜீனி ரத்த கண்ணீர் வடிக்குது. அதனால அந்த நகரமே அப்படியே அந்த தங்கத்தால மூழ்கி போகுது. அதுக்கப்புறம் அந்த சின்ன பொண்ணோட கடைசி ஆசை நிறைவேற்றப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி ஜீனி அப்படியே அழுகுது. அந்த இதெல்லாம் பழசெல்லாம் வந்து ஜீனிக்கு இப்ப ஞாபகம் வந்துருச்சு. இது எல்லாத்தையும் யாரு காமிக்கிறான்னு பார்த்தா அந்த சாகாத வரம் பெற்ற உண்மையான பையன் இருக்கான்ல, அவனோட ஆத்மா தான் இது எல்லாத்தையுமே ஜீனிக்கு இப்ப காமிச்சிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் தான் உன்னையும் என்னோட அக்காவையும் நான் பார்த்தேன். இன்னமும் உங்களோட அந்த ஆசை வந்து முடியல. அதுக்கப்புறம் இந்த ஜென்மத்துல கூட நீங்க 2 பேரும் அந்த ஆசையால பிணைக்கப்பட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லி அந்த பையன் சொல்ல போய் தான் ஜீனிக்கு தெரியுது. இதனாலதான் இந்த ஜென்மத்துல கூட நாங்க 2 பேரும் மீட் பண்ணிக்கிட்டோம் அப்படிங்கிறது. அவனோட ஆன்மா நிம்மதியா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனுக்கு மோட்சத்தையும் கொடுக்குறான். அப்புறம் பாஸ்ட்ல அந்த செத்து போன பொண்ணை தூக்கிட்டு மறுபடியும் அதே பாலைவனத்துக்கு வந்து அந்த பொண்ணை வச்சுட்டு ஜீனிக்கு ஒரு கடைசி ஆசை இருந்திருக்கும்னு சொல்லியிருக்கும் ஒரு எபிசோட்ல. அந்த ஆசையை இப்ப ஜீனி கேக்குது. நீங்க என்ன என்கிட்ட இருந்து எடுக்கணும்னு நினைச்சாலும் எடுத்துக்கோங்க, ஆனா கடைசியா அவளை பாக்குறதுக்கு எனக்கு அனுமதி கொடுங்க அப்படின்னு சொல்லி ஜீனி தன்னோட 3வது ஆசையா கேட்டிருக்கு. அதனாலதான் இந்த ஜென்மத்துல ஜீனியும் கயாங்கும் மறுபடியும் மீட் பண்ணியிருக்காங்க. கயாங் வந்து ஜீனிக்காக அதே இடத்துல வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கா. அப்படியே இந்த பக்கம் காமிச்சா பாட்டி யாருங்கிற உண்மை அந்த பணக்கார பாட்டிக்கு தெரிஞ்சு போச்சு. அதனால வீட்டுல வந்து பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கு. அதுக்கு பயந்து போய் மின்ஷியோட டென்டல் கிளினிக்கு வந்து அந்த பாட்டி போயிட்டாங்க. அங்க இருந்து பாட்டியை வந்து கூட்டிட்டு வந்துட்டு இருக்கா. மின்ஷியும் பாட்டியும் வீட்டுக்கு வராங்க. பார்த்தா அந்த பாட்டி பெரிய பிரச்சனையா பண்ணி வீட்டுல இருக்க எல்லாத்தையும் உடைச்சு எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. பாட்டி காருக்குள்ளே பயந்து போய் உட்காந்துருக்காங்க. அந்த பாட்டி கத்திக்கிட்டே என்னையும் இளமையாக்கு அப்படின்னு சொல்லி ஓடி வருது. திடீர்னு ஒரு கருப்பு கலர் வந்து டக்குன்னு அந்த பணக்கார பாட்டி இடிச்சோன்னா அந்த இடத்துல அந்த பாட்டி செத்து போயிருச்சு. இதோட இந்த எபிசோட் முடியுது. அடுத்த எபிசோட்காக வெயிட் பண்ணுங்க. பாய் கைஸ்.